Hi students, welcome to the class. இப்போ நம்ம பார்க்க போறது the second chapter complex number 5 marks பார்க்க போறோம். அதுல exercise 2.8ல question number 4. இது important 5 mark. இதுல 4 subdivision கொடுத்திருக்கு. அப்ப 5 mark அப்படினா ஏதாவது ரெண்டு subdivision எடுத்து நமக்கு கேட்கலாம். இப்போ question பாருங்க. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, then show that first one x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. Second one xy minus 1 by xy 2i sin alpha plus beta. Third one x power m by y power n minus y power n by x power m 2i sin m alpha minus n beta. And fourth subdivision x power m y power n plus 1 by x power m plus y power n equal to 2 cos m alpha plus n beta. So இதுல 4 சப்டிவிஷன் இருக்கு. இதுல ரெண்டு சப்டிவிஷன் நமக்கு எடுத்து 5 மார்க்ல கேட்கலாம். இப்போ நம்ம அந்த 4 சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 சப்டிவிஷன் x y ஐ பேஸ் பண்ணி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. அந்த x y ஐ யூஸ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைட கொண்டு வரணும். சோ அதுக்கு நமக்கு x y ஓட வேல்யூ தேவை. இல்லைங்களா? அப்போ x y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு அப்படினா டைரக்டா x y கொடுக்கல. சோ நம்ம தான் x y கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்கு பாருங்க 2 cos alpha equal to x plus 1 by x. அதே மாதிரி y கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கு பாருங்க 2 cos beta y plus 1 by. சோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம x ஐயும் y ஐயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ சொல்யூஷன் கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். 2 cos alpha equal to x plus 1 by x. இத மாத்தி எழுதிக்கலாம். சோ எப்படி எழுதலாம் பாருங்க. இப்படி எடுத்துப்போம் x plus 1 by x equal to 2 cos alpha. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு சைடு x ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை x on both side. மல்டிப்ளை x on both side. இப்போ இத x ஆல மல்டிப்ளை பண்ணா வந்துரும் x ஸ்கொயர். இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x by x 1 ஆயிடுமா. சோ இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x cos alpha. இப்போ இந்த 2x cos alpha வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வருவோம். அப்போ ஏற்கனவே இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. இது இந்த சைடு வந்தா -2x cos alpha plus 1 equal to 0. அடுத்து இந்த x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். -2x cos alpha வை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். இந்த 1 எப்படி எழுதுறேன் அப்படினா பாருங்க, cos ஸ்கொயர் alpha plus sin ஸ்கொயர் alpha equal to 0. இதுல இந்த first 3 terms என்ன இருக்கு பாருங்க, x ஸ்கொயர் -2x cos alpha plus cos ஸ்கொயர் alpha. The first 3 term எப்படி எழுதலாமா, x minus cos alpha the whole square, x minus cos alpha the whole square, a minus b the whole square formula நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த மேல இருக்க டேர்ம் வந்துருமா. அடுத்து இங்க sin square alpha இருக்கு இல்லையா, அது அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ இங்க இருக்க plus sin square alpha அந்த சைடு போனா minus sin square alpha. இப்போ நமக்கு இங்க இருக்க ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போறோம். என்ன வரும் பாருங்க, plus or minus root of minus sin square alpha வரும். இப்போ இங்க என்ன இருக்கு, x minus cos alpha. So plus or minus root of minus sin square alpha. So root of minus sin square alpha அது எப்படி எழுதலாம்னா -1 into sin square alpha ன்னு எழுதலாமா. இப்போ -1 க்கு ரூட் எடுத்தா i வந்துரும், sin square alpha க்கு ரூட் எடுத்தா sin alpha. இது புரியுதா பாருங்க. சோ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது i, அதாவது root of -1 i ஆயிடும். அப்புறம் root of sin square alpha sin alpha வா மாறும். இங்க என்ன இருக்கு, x minus cos alpha. இதுல நமக்கு x தான வேணும். இந்த மைனஸ் cos alpha அந்த சைடு கொண்டு போங்க. அப்ப x is equal இந்த மைனஸ் cos alpha அந்த சைடு போச்சுனா பிளஸ் cos alpha ஆயிடும். அங்க ஏற்கனவே என்ன இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் i sin alpha. இப்போ x ஓட வேல்யூ, so take x equal to cos alpha plus i sin alpha. அங்க பிளஸ் ஆர் மைனஸ் வருது, சோ நம்ம பிளஸ் தான் எடுத்துக்கணும். so x is equal to cos alpha plus i sin alpha. so இதே மாதிரி தான் நம்ம y யும் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் அது நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க நம்ம x க்கு பண்ணதே தான் y க்கு பண்ணணும். சரிங்களா? அதனால பாருங்க, x க்கு பதிலா இங்க y இருக்கு, பீட்டாக்கு பதிலா இங்க ஆல்பாக்கு பதிலா பீட்டா கொடுத்திருக்கு. நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். சிமிலர்லி போட்டு எழுதலாம். மறுபடியும் இது மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ சிமிலர்லி y equal to cos beta plus i sin beta. சோ x y கண்டுபிடிச்சனா அதுக்கு அப்புறம் இந்த சப்டிவிஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறத நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பாருங்க, x by y plus y by x equal to 2 cos alpha minus beta.
சோ இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். முதல்ல x by y கண்டுபிடிப்போம். x என்ன cos alpha plus I sin alpha by y cos beta plus I sin beta. சோ இது ரெண்டுமே போலார் ஃபார்ம்ல இருக்கு, டிவைட் பண்ணிட்டு இருக்கு. சோ இது நம்ம எப்படி எழுதலாம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி. சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா cos ஒன்ஸ் எழுதிட்டு இந்த ஆங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் I sin ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ இதை நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல இருந்து டிவைட் பண்ணிட்டு இருந்தா அதை நம்ம எப்படி எழுதிடலாம். இது x by y. அடுத்து நமக்கு என்ன வேணும் பாருங்க, y by x வேணும். இந்த y by xங்கிறது x by y ஓட ரெசிப்ரோக்கல். அதாவது y by x எப்படி எழுதலாம்னா x by y the whole inverse ன்னு சொல்லலாம். அப்ப x by y the whole inverse நம்ம ஏற்கனவே x by y கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப x by y the whole inverse எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. I க்கு அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். I க்கு பதிலா மைனஸ் I போட்டீங்கன்னா உங்களுக்கு x by y the whole inverse கிடைச்சிடும். அப்ப x by y நம்ம கிட்ட இருக்கு. அப்ப x by y the whole inverse என்ன வரும் பாருங்க, cos alpha minus beta minus I sin alpha minus beta. I க்கு சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு x by y the whole inverse கிடைச்சிடும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனும். ஆட் பண்ணலாம். x by y plus y by x equal to x by y cos alpha minus beta plus I sin alpha minus beta plus y by x cos alpha minus beta minus I sin alpha minus beta. இப்போ இதுல I sin alpha minus beta minus I sin alpha minus beta cancel ஆயிடுது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, cos alpha minus beta cos alpha minus beta. So 2 cos alpha minus beta. பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ x by y கண்டுபிடிச்சோம், அதில இருந்து y by x கண்டுபிடிச்சோம். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு the right hand side 2 cos alpha minus beta வந்துருச்சு. சோ அடுத்த சப்டிவிஷனும் இதே மாதிரி தான். ஏன்னா மறுபடியும் அதுல xy தான் இங்க டிவைட் பண்ணிட்டு இருந்தது, இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. பாருங்க அது எப்படி நம்ம பண்ற போறோம்னு ஒரு செகண்ட் சப்டிவிஷன். சோ அதுல நமக்கு என்ன வேணும் பாருங்க, xy minus 1 by xy. சோ அப்ப xy யும் 1 by xy நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல xy கண்டுபிடிச்சிடலாம். x நமக்கு தெரியும் இல்லைங்களா, x என்ன cos alpha plus I sin alpha into y cos beta plus I sin beta. இப்போ இது ரெண்டுமே போலார் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. முதல்ல இப்படி டிவைட் பண்ணிட்டு இருந்தா அது மாதிரி எழுதணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா, சோ டிவைட் பண்ணிட்டு இருந்தா மைனஸ் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா பிளஸ். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, cos alpha plus beta. cos ஒரு தடவை எழுதிட்டு alpha plus beta. அதே மாதிரி I sin ஒரு தடவை எழுதிட்டு alpha plus beta. சோ மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா ஆங்கிள் ஆட் பண்ணனும், டிவைட் பண்ணிட்டு இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்போ xy கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து 1 by xy கண்டுபிடிச்சலாமா. 1 by xyங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, xy the whole inverse. சோ நம்ம கிட்ட xy இருக்கு. இப்போ xy the whole inverse நான் என்ன பண்ணனும்னு சொன்னோம், இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணா போதும், i க்கு சைன் சேஞ்ச் பண்ணா போதும். xy ல இந்த i க்கு சைன் சேஞ்ச் பண்ணா cos alpha plus beta minus I sin alpha plus beta. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லணும். அப்ப xy minus 1 by xy. xy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், cos alpha plus beta plus I sin alpha plus beta minus 1 by xy. அப்ப 1 by xy தான இருக்கு. இந்த மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா minus 1 by x. இப்போ இந்த மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படியே சைன் சேஞ்ச் ஆகுமா, minus cos alpha plus beta. இப்போ மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடுமா, sin alpha plus beta. இப்போ இதுல cos minus cos alpha plus beta cancel. So I sin இருக்கு, ஆட் பண்ணா 2i sin alpha plus beta. பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் நமக்கு வந்துருச்சுங்களா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, நீங்க xy கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல இந்த 4 சப்டிவிஷன்ஸும் நம்ம ப்ரூவ் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். சோ அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்க, x power m by y power n minus y power n by x power m 2i sin m alpha minus n beta. சோ இந்த ரெண்டு சப்டிவிஷன் வெறும் xy வச்சு பண்ணோம். அடுத்த ரெண்டுல x power m y power n வச்சு நம்ம பண்ண போறோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன வேணும் பாருங்க, x power m by y power n y power n by x power m வேணும். அதை கண்டுபிடிச்சலாம். x power m by y power n. x என்ன cos alpha I sin alpha the whole power m by y power n y cos beta
I sin beta the whole power n. இப்போ De Moivre's theorem அப்ளை பண்ணா அந்த m உள்ள வந்துரும். So De Moivre's theorem அப்ளை பண்ணா இது எப்படி ஆகும் பாருங்க. cos m alpha I sin m alpha by denominator cos n beta plus I sin n beta. மறுபடியும் போலார் ஃபார்ம் டிவைட் பண்ணிட்டு இருக்கு. So போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி போட்டா இது எப்படி ஆகுது பாருங்க. cos m alpha minus n beta. So டிவைட் பண்ணிட்டு இருந்தா cos ஒரு தடவை போட்டு m alpha minus n beta. அதே மாதிரி I sin ஒரு தடவை போட்டுருங்க m alpha minus n beta. இப்போ இது x power m y power n கண்டுபிடிச்சோம். So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? y power n by x power m. So y power n by x power m ங்கிறது என்னது? x power m by y power n whole inverse. So இப்போ whole inverse தான் நம்ம என்ன பண்ணணும்? x power m y power n க்கு imaginary partல sign change பண்ணிடலாம். So cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இப்போ நம்ம x power m y power n minus y power n by x power m கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். So x power m by y power n minus y power n by x power m. So என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta minus y power n by x power m. இது இங்க இருக்கு. இது அப்படியே மைனஸ்னா இது ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம்? சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணா minus cos m alpha minus n beta minus plus ஆயிருமா? I sin m alpha minus n beta. இப்போ இதுல cos minus cos போயிடும். இப்போ I sin இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 2i sin m alpha minus n beta. பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து x power m y power n plus 1 by x power m into y power n. Into y power n. The fourth subdivision is easy. So அதில் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. x power m y power n மல்டிப்ளை பண்ணணும். இப்போ x power m x என்ன? cos alpha plus I sin alpha the whole power m into y power n cos beta I sin beta the whole power n. இப்போ De Moivre's theorem அப்ளை பண்ணோம்னா m உள்ள வந்துரும். So cos m alpha plus I sin m alpha into இப்போ இங்க De Moivre's theorem போட n உள்ள வந்துரும். cos n beta plus I sin n beta. பாருங்க போலார் ஃபார்ம்ல மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா எப்படி எழுதணும்? cos ஒரு தடவை போட்டுட்டு m alpha plus n beta I sin ஒரு தடவை போட்டுட்டு m alpha plus n beta. இப்போ நம்ம x power m y power n கண்டுபிடிச்சோமா? அடுத்து 1 by x power m into y. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. x power m y power n the whole inverse ன்னு சொல்லலாமா? So whole inverse னா என்ன பண்ணணும்? x power m y power n நம்ம கிட்ட இருக்கு. அதனோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். So cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடு வருதுன்னு பார்க்கலாம். So x power m y power n 1 by x power m y power n ஆட் பண்ணுங்க. cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta plus cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. இதுல I sin minus I sin போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. 2 cos தான 2 டைம்ஸ் இருக்கு. So 2 cos m alpha plus n beta. Thank you students.